ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்னி தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு டிராயிங் வரைய போறோம். சாதா டிராயிங் இல்ல, நைட் நேரத்துல இந்த டிராயிங்கை பார்த்தா கிரீன் கலர்ல க்ளோ ஆகும். தூங்குறப்ப இந்த டிராயிங்கை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஃபீலா இருக்கும். இது போல செஞ்சா என்னென்ன யூஸ்லாம் இருக்குன்னா, உங்க வீட்டை நீங்க அழகுபடுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை செஞ்சு கிஃப்டா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே ஒரு பிசினஸா கூட எடுத்து பண்ணலாம். இது போல நிறைய விஷயம் இதை வச்சு பண்ணலாம். எப்படி சேர்த்துன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருக்க நோட்ல இருக்க அட்டையை இதே போல எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்க வச்சிருக்க அந்த அட்டையை ஃப்ரேம் குள்ளார போற மாதிரி அழகா மார்க் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன ஃப்ரேம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஹவ் டு மேக் ஏ போட்டோ ஃப்ரேம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃப்ரேமை எடுத்துக்கினேன். நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அட்டை நீங்க வச்சிருக்க ஃப்ரேம் குள்ளார அழகா போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், நமக்கு கரெக்டா போகுது. அப்புறம் நீங்க என்ன டிரா பண்ண போறீங்களோ அந்த டிராயிங்கை எடுத்துக்கோங்க. அதை பார்த்து அப்படியே அந்த அட்டையில வரைஞ்சுக்கோங்க. இப்போ நான் மானோட டிராயிங்கை எடுத்துக்கினேன். அதை பார்த்து அப்படியே வரைகிறேன். சப்போஸ் உங்களுக்கு டிராயிங்கை வரைய தெரியலன்னா கவலைப்படாதீங்க. நீங்க என்ன வரைய போறீங்களோ அதை கடையில கொடுத்து லே அவுட்டை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஜெராக்ஸ் எடுத்த பேப்பரை இந்த மாதிரி ஒரு அட்டையில ஒட்டிக்கோங்க. சாதா ஜெராக்ஸ் இருந்தாலே போதும் நண்பா. டிராயிங்கை வரைகிறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லைட்டா வரைஞ்சுக்கோங்க. ஃபுல்லா வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் டார்க்கா வரைஞ்சுக்கோங்க. அப்போதான் எரேசர்லாம் யூஸ் பண்ணி அழகா வரையறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 hours later. எப்படியோ தேய்ச்சி முடிச்சுட்டேன். நான் பென்சிலை யூஸ் பண்ணதை விட அதிகமா எரேசரை தான் யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச ஓரளவுக்கு டிராயிங்கை வரைஞ்சிருக்கேன் நண்பா. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆக்சுவலா இதை வரையறதுக்கு முன்னாடி பேப்பர்ல இதே மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சிருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்த்து எனக்கே சிரிப்பு வருது. ஓகே, இப்போ நான் இதுக்கு மேல டார்க்கா வரைஞ்சிக்கிறேன். சூப்பர், நம்ம டார்க்கா வரைஞ்சாச்சு. அப்புறம் ரேடியம் பெயிண்ட் வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த பெயிண்டை நைட் நேரத்துல பார்த்தா கிரீன் கலர்ல க்ளோ ஆகும். இதை கிராஃப்ட், பெயிண்ட் ஒர்க் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் பிரஷ் எடுத்துக்கோங்க. அந்த பிரஷை நீங்க வச்சிருக்க ரேடியம் பெயிண்ட்ல தொட்டு நீங்க வரைஞ்ச டயக்ராம் குள்ளார அழகா அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அந்த லே அவுட் குள்ளார அழகா அடிச்சுக்கோங்க. ஓரத்துலலாம் அடிக்கிறப்ப பார்த்து மெதுவா அழகா அடிங்க. அப்பதான் கரெக்டா அந்த பெயிண்ட் அந்த இடத்துக்குள்ளார இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதே போல ஃபுல்லா அடிச்சுக்கோங்க நண்பா. ஃபுல்லா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour காய வைங்க. உங்களுக்கு அந்த ரேடியம் இன்னும் டார்க்கா க்ளோ ஆகணும்னா நீங்க வச்சிருக்க டிராயிங்ல இன்னொரு லேயர் வேணும்னா அந்த ரேடியம் பெயிண்ட அடிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க 2வது லேயர் அடிக்கிற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் லேயர் காஞ்சிட்ட பிறகு அடிங்க. அப்போதான் அந்த பெயிண்ட் கரெக்டா இருக்கும். ஓகே, நாம இதை ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு. நான் இதை இப்போ ஒரு 1/2 hour காய வைக்க போறேன். 1/2 hour கழிச்சு இதை பார்த்தா இது சூப்பராகவே காஞ்சி இருக்கு. சூப்பர், நம்ம ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த டிராயிங்கை அந்த ஃப்ரேம் குள்ளார வச்சு நைட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம செவுத்துல மாட்டிட்டோம். இப்போ நான் லைட் ஆஃப் பண்றேன். நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ், செம சூப்பரா தெரியுதுல, பக்காவா இருக்கு. எனக்கு ரேடியம் லைட்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே பிடிக்கும். சில வாட்ச்லலாம் ரேடியம் லைட் இருக்கும். அந்த மாதிரி வாட்சை நான் வச்சிருந்தேன்னா மூடி வச்சு பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி யாராச்சும் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு டிராயிங் வரைய தெரியலன்னா கவலைப்படாதீங்க. இந்த டிராயிங்கோட லே அவுட்டை மட்டும் கடையில் கொடுத்து ஜெராக்ஸ் வச்சுட்டு அதில் நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன அக்னி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் அமைக்கிட்டு மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் இருக்கீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.